காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேணுகோபால் அவர்கள் நடிகர் கட்சியை சேர்ந்த தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினை சந்திக்க போவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இவர்கள் நினைக்கிற மாதிரி கூட்டணி அமையுமா என்று சொன்னால் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக கிடையாது. எந்த காலத்திலும் சரி. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியது எனது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசாங்கம் காவல்துறை தடுத்து நிறுத்துகிறது. இவ்வளவு அவல நிலைமைகள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும். சார்னா நிறைய பண்ணி பார்த்திருப்பீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சார் இல்ல, ஞானசேகரன் சார் இல்ல. இது வாக்காளர் சேர்ப்பதும் வாக்காளர் விடுவிப்பதும் இறந்தவர்களை நீக்குவதும் புதிதாக வயதுக்கு வந்தவர்களை பட்டியலில் சேர்ப்பதற்குமான சார். ஆனா இந்த சார்னு சொன்னா அவருக்கு பயம். பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் இல்லை. பீகாரிலே வீசக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலும் வீச போகிறது. புயல் மையம் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மறைந்த ஆடிட்டர் அவர்களையும் நான் நினைவு கூறுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களும் இந்த பூமியில் தான் பிறந்தார்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்த பூமி. முதலாக மதுவிலக்கு வேண்டாம் என்று சொன்னதும் இந்த சேலம் மாவட்டம் தான். முதலாக உருவான தமிழ் மண்ணில் தமிழ் மாவட்டம், நமது மாநிலத்தில் முதலில் உருவான மாவட்டம் இந்த மாவட்டம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு எல்லா பள்ளிக்கூட வாசலிலும் கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் இறந்து போனார்கள். முதலமைச்சர் அதற்கு போய் பார்த்துவிட்டு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்ததும் நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதன் பிறகு அரக்கோணத்தில் 4 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. ஆட்சியில் வருவதற்கு முன்பு என்னெல்லாமோ சொன்னார்கள். ஆட்சியில் வந்த பிறகு இதே மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை எவ்வளவு மோசமாக போயிருக்கிறது என்று சொன்னால் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. முட்டல் பூம்பர்த்தப்பட்டி பள்ளிக்கூடத்தில் பள்ளி விழுந்து 50 பேர் ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் சேர்ந்ததும் இதே மாவட்டத்தில் என்பதும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கண்ணாங்குறிச்சி என்ற ஸ்கூலுக்குள்ள பாம்பு வந்து 2 மாணவர்களை கடித்து இறந்ததும் இதே மாவட்டத்தில் தான். அதே மாதிரி கங்கவல்லி கிழக்கு ராஜபாளையம் என்கிற பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரே நல்ல தண்ணி அடிச்சுட்டு போய் மாணவர்கள் எல்லாம் கைகால் அமைக்க விட சொல்வதும் இதே மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் போய் வந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் மிகுந்த வரவேற்பு. எதனால் அந்த வரவேற்பு? இந்த ஆட்சியின் அலங்கோலம். அவர்கள் சொன்ன மாதிரி மதிப்புக்குரிய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று ஒன்று நான் அப்படி என்று பதவியேற்றுக் கொண்டு இன்றைக்கு எதையும் மக்களுக்கு செய்யாமல் நமது அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நல்ல பெயர்களை வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அத்துணை அளவுக்கு சிறப்பான முறையில் ஆட்சி செய்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். யாராலும் மறுக்க முடியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. கல்லூரிகளில் இடமில்லாமல், பள்ளிக்கூடங்கள் இடமில்லாமல் இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. கள்ளச்சாராயம் விற்ற திமுக, விவசாய இணையமைப்பாளர் கீரிப்பட்டி ரெயின்போ கணேசன் கள்ளச்சாராயம் விற்றவர் திமுகவுடைய பகுதி செயலாளர். போலி ஆவணம் தயாரித்து 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒரு திமுக உறுப்பினர் பொதுமக்களை மிரட்டுகிறார். ஒட்டுமொத்த சேலமே இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் கண்ணீர் வடிக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைய சொன்னாங்க. மேச்சேரி நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தார்களா? இல்லை. தோணிமடுவு திட்டம், நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. சாணார்பட்டி நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதிலும் இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. மூலக்காடு சாம்பல் நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. சரபங்கா வடிநிலை ஏரிகளில் நீர் நிரப்பு திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. அதனால் என்ன பலன்? மேட்டூரிலிருந்து எல்லா தண்ணியும் கடலிலே போய் சென்று சேர்க்கிறது.
வசிஷ்ட நதி வரை மேட்டூர் அணை திறந்து கொண்டு வேண்டும் சொன்னார்கள். சேலம் முழுமைக்கும் பாசனம் வரும். ஆனால் அந்த வசிஷ்ட நதி நீர் என்னாச்சு என்று கேட்டால் அதை பற்றி ஒன்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மரவள்ளி கிழங்கு அதிகமாக விளைகின்ற பகுதி இந்த சேலம் நகர் மாவட்டம். அந்த மரவள்ளி கிழங்குக்கு ஆதார விலை அதிகமாக ஆக்கி தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் சொல்லவில்லை. ஆனால் தலைவாசல் பகுதியில் மார்க்கெட் நவீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். தேர்தல் அறிக்கையிலே திமுக சொன்னது. இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள். இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் மட்டும் 24,000 பேருக்கு மாதம் ஒன்றிற்கு 6,000 கொடுக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. சாகோ ஃபேக்டரி இங்கே இருக்கிறது. மரவள்ளி கிழங்கு விலை இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையிலே ஆவின் நெய் விலைக்கு 40 ரூபாய் கூட்டியிருக்கிறார்கள். ஆனால் பால் ஒரு பைசா கூட பால் விலை கூட்டவில்லை. விவசாயி மாடு வைத்திருப்ப என்ன செய்வார்கள்? எதையும் கவலைப்படாமல் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதற்காக கோடி கோடியாக பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கின்ற கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படியாவது தன்னுடைய மகன் துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டுமே என்பதற்காக கூட்டணியை இன்னைக்கு கட்டிப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேணுகோபால் அவர்கள் நடிகர் கட்சியை சேர்ந்த தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினை சந்திக்க போவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இவர்கள் நினைக்கிற மாதிரி கூட்டணி அமையுமா என்று சொன்னால் பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக கிடையாது. எந்த காலத்திலும் சரி இந்த கூட்டணியை உருவாக்கியவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த கூட்டணியை உருவாக்கிய அண்ணன் தமிழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் இணைந்து உருவாக்கிய கூட்டணி. ஏன் இந்த கூட்டணி? இவ்வளவு அவல நிலைமைகள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும். ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துடன் விரோதியாக இருக்கக்கூடிய திமுக இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும். அண்ணன் நமது KP ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மோட்ச தீபம் கூட ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை, இங்கு கொடிகள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் திமுக மாநாடு நடந்தாலும் சரி, திமுக முதலமைச்சர் வந்தாலும் சரி, அதற்கு எல்லா அனுமதியும் காவல்துறை தருகிறது. காவல்துறையுடைய ஈரல் கெட்டு போய்விட்டது. சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 7,500 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. எல்லா காரணமும் போதைப் பொருட்கள், கஞ்சா, பெத்தட்டின் போன்ற கஞ்சா போதைப் பொருட்கள் தான் காரணம். நேற்று ராமநாதபுரத்திலே ஒரு கணவன் முன்னாலேயே அந்த கணவனை தென்னை மரத்திலே கட்டி வைத்துவிட்டு அந்த பெண்ணை அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள். நீங்க டிவியில பார்த்திருக்கலாம். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. கோயம்புத்தூரிலே அங்கு விமான நிலையத்திற்கு பின்னாலேயே ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது போதை போட்டு கொண்டு வந்து 3 பேர் அலக்காக தூக்கி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதுதான் நமக்கு வரக்கூடிய தேர்தல். இந்த நாட்டில் நமது அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த நாடு சுபிட்சம் பெற வேண்டும். தமிழ் 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 மொழி என்று பேசிக்கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நிச்சயமாக அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். இன்னொன்று சொல்லுவார், தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று. நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன், 14 லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் இந்த தமிழ்நாட்டிற்கு வாங்கி தந்தவர் அண்ணன் EPS அவர்கள். மறுக்க முடியுமா? அதை அனுமதி கொடுத்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு கூட திருநெல்வேலியில் போய் இன்னைக்கு அரசு மருத்துவமனை திறக்கிறார்கள் 125 கோடி ரூபாய்க்கு. அது 100 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம். எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு பணம் கொடுக்கிறது. இந்த மாவட்டத்தில் மட்டும் 7,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மத்திய அரசுடைய பங்கு இருக்கிறது. 60 வயது தாண்டிய இந்த மாவட்டத்தில் மட்டும் 60 வயது தாண்டி இந்த திட்டம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை.
இளங்கோ அவர்களுக்கு தெரிந்திருக்குமோ என்னோ தெரியாது, கருப்பு பிறகாலத்துக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது. 60 வயதை தாண்டிய விவசாயிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் மத்திய அரசு திட்டம். இந்த மாவட்டத்தில் மட்டும் 4500 பேர் வாங்குகிறார்கள். 4500 பேர் வாங்குகிறார்கள். யாருடைய திட்டம்? மத்திய அரசுடைய திட்டம். மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது, தமிழக மக்களுக்கு கொடுக்கிறது. ஆக சௌபாக்கியா திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த சௌபாக்கியா திட்டத்தில் உடனடியாக மின்பணிவு கொடுக்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம் வீடுகளுக்கு சௌபாக்கியா திட்டத்தின் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் செய்யவில்லை. அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள் சொன்ன போல இதோ 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 சொன்ன மாதிரி ஒரு ரோசாப்பூர் ரவிக்காரின்னு ஒரு சினிமா வந்துச்சு. சொன்னாங்க என்னத்தை சொன்னாங்க, இன்னமும் சொன்னாங்கன்னு சொன்ன மாதிரி அந்த ரோசாப்பூர் ரவிக்காரி பாட்டை தான் படிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த ஆத்தூர் மண்ணில் நீ கூடியிருக்கிறார்கள் சொன்னால், நாங்கள் வருகின்ற வழியிலெல்லாம் இன்னைக்கு கடை விதிகளிலே, கடையிலே ஜவுளி கடையில் நிற்பவர்கள், பலசரக்கு கடையில் நிற்பவர்கள், மெடிக்கல் ஷாப்ல நிற்பவர்கள் வெளியே வந்து கை காட்டுகிறார்கள். உங்களுக்கு தான் இந்த இடம், நீங்க உங்களுக்கு தான் இந்த இடம், உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுக தான், ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணன் கே.பி. ராமலிங்கம் சொன்னார், 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்க எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன விளையாடுறாங்களா நீங்க? அதிமுக என்ன சாதாரண கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இந்த 2 கட்சி இன்னைக்கு சேர்ந்து போட்டியிடுகிறது. தமிழக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அண்ணன் கே.எஸ்.ஆர். ராதாகிருஷ்ணன் சொல்வார், குளச்சலிருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இதுவரையில் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டு கிடையாது, ஒருமுகமாகத்தான் ஓட்டு போடுவார்கள். நான் இந்த மேடையிலே கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு மக்கள் செல்வாக்கோடு பெரும்பான்மையோடு என்றைக்காவது வெற்றி பெற்றிருக்கிறதா? 1967 ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம். புரட்சித்தில் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார், 77 ஆட்சியை பிடித்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் நுழையவே முடியவில்லை. கடந்த தேர்தலில் கூட ஒரு தவறு நடந்தது, சிறு தவறு. இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. பகிரங்கமாக நான் சொல்கிறேன், வருகிற 2026 ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக உறுதி. மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழகத்தில் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில தான் ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் கூட்டத்தோடு இருக்கிறோம். நான் ஒரு சமயம் அதிமுகவில் இருந்தேன், இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்களை அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் சிறமேற்கொண்டு செய்வோம். அதிமுகவில் இருக்கும்போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வோம். ஆனால் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோள் நின்று நாங்கள் பாதுகாப்போம். சேலம் மாவட்டத்திலே 11 சட்டமன்ற தொகுதி, ஏற்கனவே 10 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அடுத்த முறை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் 11 தொகுதிகளில் நிச்சயமாக வெல்வோம். சார்னா நிறைய பண்ணி பார்த்திருப்பீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சார் இல்ல, ஞானசேகரன் சார் இல்ல. இது வாக்காளர் சேர்ப்பதும், வாக்காளர் விடுவிப்பதும், இறந்தவர்களை நீக்குவதும், புதிதாக வயதுக்கு வந்தவர்களை பட்டியலில் சேர்ப்பதற்குமான சார். ஆனா இந்த சார்னு சொன்னா அவருக்கு பயம். அண்ணா யூனிவர்சிட்டி சாருனாலும் பயம், இந்த சாருனாலும் பயம். இந்த சாருனா பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் இல்லை. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக வெற்றி பெற்றது. 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரிலே வென்றது. அந்த பீகார் மாநிலத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் வயது 45. நிதின் நபீன் என்கின்ற ஒரு தலைவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக நியமித்திருக்கிறார்கள்.
அவர் இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிறார்? பீகார் மாநிலத்தினுள் இருந்தவர், அகில இந்திய தலைவராயிருந்து இன்று சென்னைக்கு வந்திருக்கிறார். காலையில் நாங்களெல்லாம் அவரை வரவேற்றுவிட்டு தான் வந்திருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் சொன்னால், பீகாரிலே வீசக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலும் வீச போகிறது, புயல் மையம் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் போகிறோம். இன்னைக்கு காலையில் அவர்களை வரவேற்று விட்டு பிறகு விமானம் மூலமாக சேலம் வந்து நமது ராஜேந்திரன் வீட்டிலே வந்து அங்கே நாங்கள்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு முத்துமலை முருகனை வணங்கித்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இந்த மேடையில் சொல்லுகிறேன், 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலிடம். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், தமிழ்நாடு எல்லா வகையிலும் முதலிடம். எதில முதலிடம் பெற்றிருக்கிறது? இந்த சாரில் முதலிடம். சாரை எடுத்து உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிட்டது. எந்த சார்? இந்த சார்ல 97 லட்சம் இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், திமுகவினை சேர்ந்தவர்கள். 2006 யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ இப்ப 2025 23 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. எத்தனை தேர்தலில் எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆக தமிழ்நாடு இந்த சார்ல முதலிடம். தமிழ்நாட்டில் குளத்தூர் சட்டமன்றம் முதலிடம். குளத்தூர் சட்டமன்றம் யாருக்குள்ளது என்பது தெரியும் உங்களுக்கு. மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியில் 1 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அப்போ 1 லட்சம் பேர் போன தடவை கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. 1 லட்சம் பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இறந்தவர்களை நீக்கணும்னு சொன்னா இவர்களுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா கள்ள ஓட்டு மத்தியானம் தேர்தலில் 3 மணிக்கு அப்புறம் எப்படியாவது கள்ள ஓட்டு போடணும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த தேர்தல் அப்படி முடியாது. நாங்கள் 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி பூத் கமிட்டி போட்டு எல்லா இடங்களிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதிமுக அதே மாதிரி நியமித்திருக்கிறார்கள். இருவர்களும் இணைந்து இன்னைக்கு போராடும் போது பூத் கமிட்டியில யாராவது ஒரு திராவிட முன்னேற்றங்களை ஒருத்தர் கூட இனிமேல் கையில் ஓட்டு போட முடியாது. ஏன்னா இருந்தா தானே போட முடியும். சில இடங்கள் நம்மளுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இடங்களில் நாங்கள் விடமாட்டோம். நிச்சயமா வருகின்ற தேர்தலில் ஒன்றாக பணியாற்றி, நான் கூட இப்ப இளங்கோட்டை சொன்னேன், இனி வருங்காலம் அண்ணன் இபிஎஸ் பேச்சு நிச்சயமாக எல்லா போராட்டங்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இனிமேல் அனைத்து போராட்டங்களிலும் நிச்சயமாக போராடுவோம் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் 150 நாளுக்கு வேலை தொடர்ந்து தருவோம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனா அதை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை. அவ்வளவு திருட்டுத்தனமான கள்ள கணக்கு போட்டு எழுதி அது கோர்ட்டுக்கு போய் இப்ப எங்களது பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீ 100 நாள் வேலை இருந்ததை 150 நாள் தருவேன்னு சொன்ன, உங்களால் முடியாது. நாங்க இப்ப 125 நாள் நாங்கள் வேலை கொடுப்போம். எப்படி வேலை கொடுப்போம்? நிறைய பேர் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. அறுவடை நாட்கள்ல வேலை கிடைக்காது, வேலைக்கு ஆட்கள் கிடைக்காது. நாத்து நடவு சமயத்தில் ஆட்கள் கிடைக்காது. ஆக அந்த அறுவடை நாத்து நடவு நாட்களில் நிச்சயமாக அந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லாமல் மற்ற காலங்களில் 125 நாட்களுக்கும் வேலை கொடுப்போம், எல்லோருக்கும் சம்பளம் கொடுப்போம், அக்கௌண்ட்லயே பணம் அனுப்புவோம் சொன்னா எப்படி 6000 ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புற மாதிரி ஒரே பட்டன் அமுக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கார். அவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு நல்ல திட்டங்களை பாரத நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார். மோட்ச தீபத்தை பற்றி அண்ணன் கே.பி. ராமலின் சொன்னார்கள். உண்மையிலே வருத்தமான செய்தி. திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அமாவாசை தினத்தில் பூர்ணச்சந்திரன், அவருடைய பெயர் பூர்ணச்சந்திரன், ஆனால் அமாவாசை தினம், வழக்கமாக அமாவாசை தினத்தில் சந்திரனை பார்க்க முடியாது. ஆனால் அவன் பெயர் பூர்ணச்சந்திரன். தீபம் ஏற்ற முடியவில்லை என்று 3-4 நாட்கள் மிகவும் வீட்டில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டே இருந்திருக்கிறான் தன்னுடைய மனைவியுடன். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியது, எனது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று மனம் உளைச்சலால் மனம் பிதுங்கி தன்னுடைய உடலை கடவுள் மறுப்பு கொள்கையில் உறுதியாக இருந்த பெரியார் பின்னாலே சிலைக்கு பின்னாலே போய் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக, யாரும் தடுத்து விடுவார்கள் என்பதற்காக என்னுடைய உடலை நானே மாய்த்து சொல்லி
தன்னுடைய தேக்கு மர உடலை தீக்கு இரையாக்கிய பூர்ணச்சந்திரனுடைய நினைவுகள் நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து 2026 நாம் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார். தீபம் ஏற்றலாம், போலீஸ் கமிஷனர் ஒருவர் போகலாம், கூட 10 பேர் போகும், அதிகம் பேர் வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசாங்கம் காவல்துறையை தடுத்து நிறுத்துகிறது. என்ன காரணம்? வாக்கு வங்கி. ஒரு சாராருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் போனார்கள். உச்சநீதிமன்றத்திலும் அவர்கள் மறுப்பு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். எதுக்கெடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய ஒரு ஆட்சி. ஆனால் இனிமேல் 2026 பிறகு எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது. ஒரே ஒரு நீதிமன்றம், 17 அமைச்சர்கள் மாட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஜெயிலுக்குத்தான் போக முடியுமே தவிர நீதிமன்றத்திலும் போக முடியாது. அதனை நிரூபிக்கின்ற தேர்தலாக இனி வருங்காலம் ஒளிமயமான தமிழகம் உருவாவதற்காக மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சேர்ந்து உருவாக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம் என்று சொல்லி இந்த மேடையை அற்புதமாக உருவாக்கிய சண்முகநாதன் அவர்களுக்கும் கூட துணை நின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வெல்வோம் வெல்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.